ஹலோ அன்பான உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்றைக்கி சமையல் சாம்பாருக்கெல்லாம் இது பண்ணி வச்சாச்சு. மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அரிசி ஊற வச்சாச்சு சாப்பாட்டுக்கு. இன்றைக்கி மட்டன் கிரேவி அதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கொதிக்கட்டுங்க கொஞ்சம் நேரம். மாங்காய், கத்திரிக்காயெலாம் நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம பருப்பு ஊற்றிட்டு புளி ஊற்ற வேண்டியது. இப்போ மட்டனுக்கு நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை தூள் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த பக்கம் சாம்பார் தாளிச்சு வச்சுட்டு அந்த பக்கம் மட்டன் கிரேவி ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் போட்டுக்கலாம், ஒரு 3 ஸ்பூனு. மட்டன் கொஞ்சம் எண்ணெய் இதாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகவே போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, இலை எண்ணெயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயமும் பூண்டும் நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். அது கூடவே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் வதங்கிருச்சு. அதே தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியோடவே 2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வணங்கிடணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ மட்டன் போட்டுக்கலாம். அதுலேயே நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் தேவைன்னா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், மட்டன் மசாலாத்தூள், மஞ்சப்பொடி போட்டு கறியோடவே நல்லா கொஞ்ச நேரம் வணக்கி விட்டுடுங்க. இதோடவே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பொடி, இந்த மசாலா வறுத்துட்டு அரைச்சோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது இப்போ ஒரு 8 விசில் விட்டுக்கலாம். உங்கள் குக்கர் எப்படி வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விடுங்க. நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு குக்கர் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி வேகணும்னு இருக்கோ அது மாதிரி வதக்கிட்டு உங்களுக்கு எத்தனை விசில் விடணுமோ நீங்கள் விட்டுருங்க.
இப்போ இது ஒரு 8 விசில் வரட்டும். இப்போ அதுக்குள்ளே சாம்பாருக்கு போவாங்க. சாம்பார் கொதிச்சிருச்சு, இது வெந்துருச்சு. காய் கொஞ்சம் நம்ம பருப்பு ஊற்றிடலாம். சாம்பாரில். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். சாம்பார் இதாகிடுச்சுங்க. இப்போ புளி ஊற்றிடலாம். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். சாம்பார் வேலை ஆகிடுச்சுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியதுதான். வாங்க, ரெடி ஆகிடுச்சு சாம்பார். மட்டன் கிரேவி. சாப்பாடு, சாம்பார். இது ஈரல் தொக்கு, பொட்டேட்டோ ஃப்ரை. இது மட்டன் கிரேவி. சாம்பார், தயிர். இன்றைய சண்டே சமையல் ஓவர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.